நாதகுருகுலம் குழுமத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசை அன்பர்களுக்கு மேலூர் பாலமுருகனின் பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 7 சுரங்களுக்குள் எத்தனை கீதம், அதேபோல் இந்த 7 துளைகளுக்குள் எத்தனை நாதம். ஆம், இந்த நாதத்தின் இசையிலே உலகத்தின் நாதனாக திகழக்கூடிய இறைவனையே தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்று சொன்னால் இந்த நாதசுரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இசைக்கருவிக்கு உண்டு. அன்பர்களே, இந்த நாதசுரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இசைக்கருவிதான் மங்கள வாத்தியமாக திகழ்கின்றது. மங்கள இசைக்கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த நாதசுரத்துக்கும் தவளுக்கும் நிகரான இசைக்கருவி இந்த உலகத்திலே கிடையாது. இந்த நாதசுரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இசைக்கருவியை இறைவனே நேரடியாக படைத்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றது. அப்படியென்றால் இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்பட்ட அந்த சிலப்பதிகாரத்திலே கூட இந்த கருவியை வாங்கியம் என்று சொல்லப்படக்கூடிய பேரிலே அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த நாதஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இசைக்கருவி நம்மோடு பயணித்து வருகின்றது. எனவேதான் மற்ற இசைக்கருவிகளுக்கெல்லாம் இல்லாத பெருமை இந்த நாதஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய இசைக்கருவிக்கு உண்டு. ஏனென்றால் இந்த கருவியினை ராஜ வாத்தியம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பேரும் புகழும் சிறப்பும் வாய்ந்ததாக இந்த நாதஸ்வரம் இருக்கின்றது. அன்பர்களே, 1947ஆம் ஆண்டு நம்முடைய பாரத நாடு சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்தவுடனே தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள். அப்படி ஏற்றுகின்ற பொழுது நம்முடைய திருவாரூரை ஆதீனம் அவர்கள் கோளறுவதிகத்தை பாடுகிறார்கள். அதேபோல் நம்முடைய தேசிய கொடி மேலே பட்டொலி வீசி பறப்பதற்கு ஏற்றுகின்ற பொழுது அங்கே மங்கள இசைக்கருவிகளாக நாதஸ்வரத்தை தான் வாசித்தார்கள். ஆம், நம்முடைய திருவாரூரை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களும் காரைக்குறிச்சி அருணாசலம் அவர்களும் இசைத்த அந்த நாதஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மங்கள இசையிலே தான் நம்முடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டு இன்றைக்கும் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த நாதஸ்வரத்தின் பெருமையை நாம் நினைத்து பார்க்கணும். ஒரு முறை ராஜரத்தினம் பிள்ளை அவர்களிடம் வானொலியிலே பேட்டி எடுக்கிறார்கள். அப்படி பேட்டி எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு பிடித்தமான ரசிகர் யார் என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்டவுடனே திருவாரூர் ராஜரத்தினம் பிள்ளை அவர்கள் சொல்கிறார்கள், பெங்களூரிலே தசரா பண்டிகைக்கு நான் மங்கள இசையாக இந்த நாதஸ்வரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே அதை கேட்டுக்கொண்டே வந்தார்கள் பல பேர்கள். அதிலே ஒருவர் இந்த தலையில் லைட்டு சுமப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டியூன்ஸ் லைட்டுன்னு சொல்லி அந்த லைட்டை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரும் வந்தார். அவர் ஒரு முறை நான் நாதஸ்வரத்தை வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இசையின் இனிமையிலே மயங்கி சவார் சூப்பர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய அந்த சுமையை கூட மறந்து ஆட்டினாராம். அந்த லைட்டானது, அந்த டியூன்ஸ் லைட்டானது உடைந்து விட்டதாம். அவன்தான் என்னுடைய உண்மையான ரசிகர் என்று திருவாரூர் ராஜரத்தினம் பிள்ளை சொல்லுகிறார். ஏனென்றால் தலையிலே சுமை சுமந்திருக்கின்றவனை கூட அந்த சுமையை கூட சுகமாக மாற்றியது நம்முடைய நாத இன்பம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போல பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதுரைக்கு வந்த பொழுது ஒரு அரை மணி நேரம்தான் வாசிக்க வேண்டும் என்று காரைக்குறிச்சி அருணாசலத்துக்கு நேரம் ஒதுக்கினார்களாம். ஆனால் அவர் வாசிக்க 2 மணி நேரத்தையும் கடந்து நேரும் காமராஜர் போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அந்த நாதத்தின் இசையிலே தன்னை மறந்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த நாதத்தின் இனிமையையும் அந்த இசையின் தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம். நம்முடைய இந்திய திருநாட்டின் 2வது குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காரைக்குறிச்சி அருணாசலம் அவர்கள் அங்கே அந்த ஜனாதிபதி மாளிகையிலே நாதஸ்வரம் இசைக்க சென்ற பொழுது அவருடைய கார்கதவையே ஒரு குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தார் என்று சொன்னால் இந்த நாதஸ்வர கலைஞருக்கு இந்த உலகம் வழங்கிய
அங்கீகாரம் அளப்பரியது. எனவே நாமும் இந்த இசை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாதசுரத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி மென்மேலும் இந்த கருவிக்கு பெருமையோடு நாமும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.